ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக விஜய் அவர்கள் அவருக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பற்றி பேசும்போது, இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இல்லையா, அதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நீங்கள் ஹர்ட் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. ஸோ அதனால் நம்ம மக்களுடைய பிரச்சனை பற்றி மட்டும் சிந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னு என்னென்னா, ஒர்த் இல்லாத விஷயத்தில் உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இது விஜய் அவர்கள் சொன்னது ரொம்ப ஃபேமஸாக வைரல் ஆச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார், அது எப்படி சொல்லலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் விவாதம் பண்ணாங்க. நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகலை. பட் ஆனால் இதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. ஏன்னா ஒர்த்தில்லாத விஷயத்திற்கு நாம் நம்முடைய எனர்ஜியை வீணாக்கலாமா அப்படின்னா, பெரும்பான்மையானவர்கள் பெரும்பான்மையான நேரத்தை அப்படி தான் வீணாக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருக்கிறது, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆக்சுவலாக கடவுள் ஒரு விஷயம் சொல்கிறார், அவரும் ஒரு விஷயத்த சொல்கிறார், ஒர்த்தே இல்லை. இப்போ எப்படி விஜய் அவர்களுக்கு ஒர்த்தில்லாத விஷயத்துக்காக என்னுடைய தொண்டர்கள் போராடி ஹர்ட் ஆகிறத பார்த்தா எனக்கு ஹர்ட் ஆகுதுன்றாரோ, அதே மாதிரி கடவுள் கூட தன்னுடைய குழந்தைகள் ஒர்த்தே இல்லாத விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கிறத பார்த்து கடவுளுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது என்ன தேவையில்லாத விஷயம் அப்படின்னா, நடிகர் விஜய் சேதுபதி, மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, எல்லாம் விஜய்னே வருதில்ல, இவங்க எல்லாருமே இந்த ஒர்த்துன்ற வார்த்தையை இன்டைரக்டாவது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது என்ன கஷ்டப்பட்டு போராடுறோம், சம்பாதிக்கிறோம், அப்புறம் நாளைக்கு செத்து போயிடுறோம், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லியிருந்தார். விஜய் ஆண்டனி கூட அவருடைய எல்லா பேச்சிலையுமே இது இருக்கும். இந்த நம்பர் 1 இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, என்னங்க நம்பர் 1, என்னங்க சக்ஸஸே தேவையில்லைங்க. அதாவது அதோடைய அர்த்தம் என்னென்னா ஒர்த்து கிடையாது இல்லை. அதேமாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த லைஃபே ஒர்த்து கிடையாது, எதுக்கு போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது உண்மையா அப்படின்னா, கடவுளும் அதை தான் சொல்கிறாரு, இது ஒர்த்து கிடையாது, இந்த லைஃபு கிடையாது, இந்த லைஃப் ஒர்த்து கிடையாதுன்னு கடவுள் சொல்ல. இந்த லைஃப்பை மாதிரி ஒர்த்தான லைஃப் வேறு எதுவுமே கிடையாது. அப்படின்னா மனித ஜென்மம் தான் உயர்ந்தது அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மனிதர்கள் எப்போவுமே மனிதர்களாக தான் பிறக்கிறாங்க. புல்லாகி பூண்டாகி நாயாகி குரங்காகி எல்லாம் கிடையாது. அது மனிதர்களுடைய கற்பனை இல்லை. எப்படி மாங்கொட்டையை போட்டால் எத்தனை தடவை போட்டாலும் அதிலிருந்து மாமரம் தான் வரும், கொய்யாக்கா மரம் வராது. அதுமாரி மனித ஆத்மா ஒவ்வொரு தடவையும் மனித உடலைத்தான் எடுக்குமே தவிர நாய் உடலையோ செடி உடலையோ எடுக்காது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா ஆத்மா தான் விதை. ஆனால் இந்த ஆத்மா தான் எல்லாத்தையுமே பண்ணுது. கண் வழியாக பார்க்குறது, வாய் வழியாக பேசுகிறது எல்லாமே ஆத்மா தான். ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த கலியுகத்தில் இப்போ எடுத்திருக்கிற ஜென்மம் இருக்குது தெரியுமா, இது கடைசி ஜென்மம். இந்த ஜென்மத்தில் நாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது எதுவுமே ஒர்த்து கிடையாதுன்றார் கடவுள். எல்லாமே எதுவுமே ஒர்த்து கிடையாது. அது நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும், ஜென்ரலாக அந்த சினிமா சோஷியல் மீடியா அந்த மாதிரி விஷயம், வாதம் விவாதம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும், ஜென்ரலாகவே ஒன்று அச்சீவ் பண்ணணுன்ட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க இல்லையா, அது ஒர்த்து கிடையாது. கோடியாக சம்பாதிக்கணும், பேங்க் பேலன்ஸை ஏற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது ஒர்த்து கிடையாது. அப்படின்னும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். அது என்ன ஒர்த்து கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களில் இதை சொல்லுவாங்க. அவர் பணம்லாம் வேஸ்ட்டுன்னு படத்தில் சொல்கிறாரு, ஆனால் கோடியாக சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள், உக்ரைனில்
எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, ரத்தம் சிந்தி சம்பாதிச்சிருக்கலாம், கடன் வாங்கி பெரிய பெரிய வீடு கட்டியிருக்கலாம், எல்லாம் கட்டியிருக்கலாம். ஆனால் ஓவர் நைட்டில் என்னாச்சு, நாட்டை விட்டு வெளில போங்கன்ட்டாங்க இல்லையா. மனைவி போகிறாங்க, குழந்த போகிறாங்க. இப்போ அவன் சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்காக? ஒர்த்தே கிடையாது இல்லையா. இங்கே உள்ளே உட்காந்துட்டு வாழ்வா சாவான்னு தெரியாமல் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. ஒரு செகண்டில் அது காணாமல் போயிடுச்சு, அவங்ககிட்ட இருந்து அபகரிக்கப்படுது. அப்போ அவன் அந்த வாழ்நாள் ஃபுல்லாக எதை நோக்கி பயணித்தானோ அது ஒர்த்தா? யோசிச்சு பாருங்கள். இது அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் இதை பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா. அதேமாதிரி பாலஸ்தீனில், ஈரானில், இஸ்ரேலில் நிறைய இடங்களில் இதை பார்க்குறோம் இல்லையா. வியட்நாம் அதிபரை ட்ரம்ப் கைது பண்ணிட்டு வர்றார். அவர் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஒரு செகண்டில் அரெஸ்ட் ஆகி போகிறாருன்னும் போது அது வரைக்கும் அவர் பண்ண எல்லாமே ஒர்த் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. அதேமாதிரி உக்ரைன் அதிபர் பாருங்க இல்லை, அவர் ஒரு காமெடி நடிகராக இருக்கிறார். அவர் அங்கேருந்து அரசியலுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களெல்லாம் படத்துலையோ ட்ராமாலேயோ பண்ணியிருப்பார். கண்டிப்பாக நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். மேபி அவர் அரெஸ்ட் செய்யக்கூடப்பட்டிருக்கலாம், போராட்டத்தில் கலந்துருக்கலாம். அவ்வளவும் பண்ணி அந்த இடத்த அடைகிறாரு, எலெக்ஷனில் ஜெயிச்சு வராரு. போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னானாலும் பரவாயில்ல எதிர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். இன்றைக்கி அந்த நாடே அனாதையாகிடுச்சு. அப்போ இவ்வளோ நாள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒர்த் இல்லாமல் தானே போயிருக்குது. எதுக்காக பண்ணோம்னே தெரியல. பைபிளில் ஒன்று இருக்கும், அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறவன் அதை மற்றவர்கள் சாப்பிட்றத பார்க்க மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அவன் அனுபவிக்க முடியாது. இது எல்லாமே இந்த கடைசி ஜென்மத்திற்கான விஷயம். அப்போ அதை அடையணுன்றதுக்காக அவன் பண்ண அத்தனையுமே ஒர்த் இல்லாமல் தான் போகுது இல்லையா. ஒரு பெரிய கோடீஸ்வரர், நிறைய அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் அதை அடைக்க முடியலன்னா நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கே போயிடுறாங்க. அதுக்கு அவன் பிஸ்னஸே பண்ணியிருக்க தேவையில்லையே. அப்போ இந்த நிலைமையே வந்திருக்காது. அப்போ இவ்வளோ நாள் அவன் பண்ணது எல்லாமே ஒர்த் இல்லைன்னு தானே வருது. ஸோ அதேமாதிரி ஒரு சிலர் துரத்தி லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த மனைவியை குஷிப்படுத்தணுன்னு நல்லா ப்ரொஃபஷ்னலாகவும் சக்ஸஸ் அட்டைன் பண்ணணுன்ட்டு ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் ஆவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால டைவர்ஸ் ஆகும். அவனுடைய சொத்து அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட போயிடும். அப்போ இவ்வளோ நாள் அவன் பண்ண எதுவுமே ஒர்த் இல்லைன்னு நிரூபணம் ஆகுது. அதேமாரி பெரியார் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து பிரிஞ்சு அறிஞர் அண்ணா வராரு. சில கொள்கைகள் மாற்றுறாரு. ரொம்ப கடுமையான உழைப்பு இல்லை. இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு பிள்ளையார் சுழி அண்ணா தான். அப்போ கடுமையான உழைப்பு, என்னென்னமோ அவருடைய பேச்சு திறமையினால் பேசுகிறாரு, இரவு பகலாக உழைக்கிறாரு, ஆட்சியை பிடிக்கிறாரு. 2 வருஷத்தில் கேன்சர் இறந்து போயிடுறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கையே ஒர்த் இல்லாமல் தானே போச்சு இல்லை. அவர் இது வரைக்கும் ஏன் பண்ணோம், எதுவுமே ஒர்த் இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் 2 வருடத்தில் இறந்துடுவோன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் முதல்ல அவர் பண்ணியிருப்பாரா? ஆனால் இதை விட கொடுமை என்னென்னா, 70 வயசில் 75 வயசுலலாம் கோடியாக சேர்க்கணும்னு நினைக்கிறது, நம்ம நாடு தான் சிறந்த நாடு நிரூபிக்கிறதுக்காக மற்ற நாடு கூட போய் சண்டை போடுறது. இன்றைக்கி சண்டை போடுற தலைவர்கள் எல்லாமே 70-75 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இன்னும் கொஞ்சம் வருடம் அல்லது கொஞ்சம் மாதம் தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒர்த்தா? ஏன் ஒர்த்தான்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, அதுக்கு அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னே கூட வச்சுக்கோங்க. அந்த உடம்பை விட்டு பெரிய 10-20 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாங்கப்பா சொத்து. இறந்துட்டார். இறந்த உடனே ஒரு ஏழை வீட்டில் போய் பிறக்கிறார். ஊனமான உடலோடு பிறக்கிறார். பின்னா இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் இருந்துட்டு ஒவ்வொரு நாட்டையும் அணுகுண்டு போட்டு இது பண்ணால் அதுக்கு கொஞ்சம் நெஞ்ச தண்டனையாக கிடைக்கும். கை கால் அசைக்க முடியாத ஒரு கை கால் அற்ற நிலையில் பிறக்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி அந்த ஒரு அகங்காரத்தில் ஆடி இருப்பாங்க. பதவி இருக்குது, உடம்பு இருக்குது, காசு இருக்குதுன்ட்டு. இப்போ எல்லாமே அபகரிக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இவ்வளோ நாள் ஆடினது ஒர்த்தா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இது இல்லாமல் சில நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட பதவியில் இருக்கிறவங்கள அடுத்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தூக்கு போடுவாங்க அல்லது நாட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு ஒர்த் இல்லாமல் போயிடுது. ஏன்னா
அது பண்ணலைன்னா இவ்வளோ கொடூரமான ஒரு முடிவை அவங்க சந்திச்சிருந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏன் இதெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னா, நடுவில் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சு ஃப்ளட் ஆகி ஒரு இடத்துல வந்து அப்படியே வீடு விழுது. அப்போ அந்த வீட்டு உரிமையாளர் வந்து பக்கத்து வீட்டில் மாடியிலேருந்து பார்க்குறாங்க அந்த வீடு அப்படியே நொறுங்கி விழறத. ஐயோ, சேர்த்து வச்சதெல்லாம் போச்சே அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வாழறதை எல்லாமே கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போகிறத நாம் பார்க்கும்போது துடிப்போம். ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் எதற்காக உங்கள் வாழ்க்கையே செலவிட்டீங்களோ அது எல்லாமே வீண் அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு தருணமாக அது வருது. ஆனால் அதே நேரத்தில் இதே வாழ்க்கை பயங்கர ஒர்த்தான வாழ்க்கையாகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா. இப்போ உதாரணத்துக்கு மோனாலிசான்ட்டு ஒரு சகோதரி கும்பமேளாவில் ஃபேமஸ் ஆனாங்க இல்லையா? அவங்க வந்து அந்த பாசிமணி இதெல்லாம் விற்கிற ஒரு சாதாரண பெண். ஆனால் திடீர்னு அவங்க பேசுனது வந்து டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு. வைரலாகி எல்லா சேனல்லையும் அதே போட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடச்சி இப்போ திருமணம் கூட பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த நிலையை அடையிறதுக்கு எந்த உழைப்பும் பண்ணலை. அவங்க சும்மா வந்து எல்லோரும் பேட்டி கேட்குற மாதிரி அவங்களையும் கேட்டாங்க. அது என்னமோ அவங்க பேசுனது வந்து மக்களுக்கு பிடிச்சி போச்சு. கடன்னு வைரல் ஆச்சு. அவங்கள பேட்டி கேட்குறதுக்கு எல்லாம் நியூஸ் மீடியாலும் போச்சு. இதுக்கு உண்மையிலே அவங்களுடைய உழைப்பு 0. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் வந்து புண்ணிய கணக்குன்றது. இந்த புண்ணிய கணக்கை சேர்க்குறவன் தான் புத்திசாலி. மற்றபடி உங்களுக்கு புண்ணிய கணக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கர திறமைசாலியாக இருக்கலாம், நம்பர் 1 புத்திசாலியாக இருக்கலாம். கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்க்கவும் செய்யலாம். பெரும்பாலும் வந்து உங்களுக்கு சேரவே சேராது. ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ இருக்கிறோம் சேரவே மாட்டேங்குது. அந்த நேரம் தான் மனிதர்கள் வந்து அந்த இதுக்கு முன்னாடி லாட்ரி சீட்டு வாங்குவாங்க, அதுலேயாவது ஏதாவது அதிர்ஷ்டம் வருமான்ட்டு. அடுத்தது ஜோசியம் பார்க்குறது, இந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து மூட நம்பிக்கைன்னு நாம் சொல்கிறோம். உண்மையில் அவங்களுக்கு திறமை இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்கக்கிட்ட வாய்ப்பு வர மாட்டேங்குது. வந்தாலும் அது ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லாமல், இப்போ உதாரணத்துக்கு ஏவிஎம் சரவணன் இருக்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறார், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவங்களாக இருக்கிறது தான்னார். அதுதான் மிகப்பெரிய உண்மை இல்லையா? சுற்றி இருக்கிறவங்க மோசமானவங்களாக இருந்தால் ஒருத்தரை நம்பி நான் ஒப்படைச்சிட்டேன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையானவர்கள் அவர் சுற்றி இருந்திருக்கிறாங்க. ஒரு டைரக்டர் எஸ்பி முத்துராமனை வந்து கடைசி வரைக்கும் அவர் கூடவே வச்சுருக்கிறார். ஏன்னா என்னுடைய வெற்றிக்கு காரணமாக அவர் பார்க்குறார். அந்த மாதிரி நல்ல நபர்கள் எல்லோருக்கும் அமைய மாட்டாங்க இல்லையா? ஒரு சிலருக்கு அமைந்தாலும் அவங்கக்கிட்ட அவங்க திரும்ப சேர முடியாது. பெரும்பாலும் கல்யாணம் ஆனவுடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தில் யாரோ ஒருத்தருக்கு தான் கடைசி வரைக்கும் அந்த நட்பு தொடரும். ஸோ அது ஒரு புண்ணிய கணக்கு. விஜயகாந்த் அவர்களே வந்து இந்த வெற்றியெல்லாம் அடைஞ்சதுக்கு அவருக்கு நண்பர் லியாகத் அலிகான் ஒரு முக்கியமான காரணம்னுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ஒன்றாவே சேர்ந்துருந்தால் அவர் எடுத்த சில தவறான முடிவுகள்லாம் எடுக்காமல் இருந்திருப்பார், அவருக்கு இந்த நிலைமை ஏற்படாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதான், எவ்வளோ சம்பளம்னு கூட தெரியாதான். எல்லாமே லியாகத் அலிகான் தான் பார்ப்பாராம். ஒரு இன்கம் டேக்ஸ் ரேட் வரும்போது கூட எவ்வளோ சம்பளம்னு எனக்கு தெரியாதுங்க, அவரு கேளுங்கன்ட்டாராம். உண்மையிலே அவருக்கு தெரியாதான். அப்போ அப்படியே மனசு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் புகழின் உச்சிக்கு போகிறார். அதுதான் நம்ம சொல்கிறது. அது வந்து உழைச்சி நீங்கள் பிளான் பண்ணி போகிறது கிடையாது. புண்ணிய கணக்கு இருக்கும்போது அது கரெக்டாக வரும். பாவ கணக்கு ஒர்க் ஆகும்போது எல்லாமே காலி ஆகிடும். ஸோ முகேஷ் அம்பானியோடைய மனைவியை வந்து எங்கேயோ அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு உடனே கல்யாணம் பண்ணணுன்ட்டு அவருக்கு தோணுது. ஸோ அப்போ பாருங்கள், பார்த்தா அவ்வளோதான், ஒரு செகண்டில் கோடீஸ்வரி ஆகிடுறாங்க. அதுக்காக அவங்க எந்த உழைப்பும் பண்ணலை. அதுதான் புண்ணிய கணக்குன்றது. ஸோ எத்தனையோ பொண்ணுங்க இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ அழகானவங்களாம் இருப்பாங்க. அவருக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒன்றாவும் இருக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது இல்லையா? நிறைய டைவர்ஸ்லாம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படியும் அவர் போகாமல் விசுவாசமாகவும் இருந்து பிஸ்னஸ்லேயும் உச்சிக்கு போகிறார். ஸோ அந்த நிலையை அடையிறதுக்கு அவருடைய மனைவியோ அவருடைய குழந்தைங்களோ பெரிய எஃபர்ட் போடலை இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ அவருக்கு மனைவி ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் புத்திசாலி. ஆக்சுவலாக முகேஷ் அம்பானியே அவங்க அப்பாவே பெரிய பணக்காரர் தான் இல்லையா?
ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பணக்காரர்களுக்கு பிறக்கிறாங்க பாருங்க, அந்த பிறக்கிறதுக்கு தேவையான எஃபர்ட் புண்ணிய கணக்கு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் புத்திசாலி. ஸோ ஒரு சிலர் கஷ்டப்பட்டு ஏழையாக இருந்து ரொம்ப பணக்காரனாக வருவான், ஆனால் எதையுமே அவன் அனுபவிக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு பிறக்கிறான் பாருங்க, அவன் தான் புத்திசாலி. இவர் எதையுமே அனுபவிக்காமல் அப்படியே கோமா ஸ்டேஜில் போயிடுவார். ஸோ இன்றைக்கி ஏன் கலியுகத்தில் எதுவுமே ஒர்த்து இல்லை அப்படின்னா, ஒரு நாளைக்கு சாக போகிற ஒருத்தன் இன்றைக்கி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி இது ஒர்த்து கிடையாது. இல்லை, நாளைக்கே சாக போகிறேன்னு தெரிஞ்சால் அவன் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். இல்லை, ஒரு 85 வயசு தாத்தா ஒரு 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே இறக்குறாருன்னா, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இன்றைக்கி தாத்தாக்களாக தான் இருக்கிறோம். ஆத்மாவுடைய வயது இன்றைக்கி அப்படி இருக்குது. எல்லா ஆத்மா அது குழந்தையாகவே இருந்தாலும் ஆத்மாவுடைய வயது அதோடைய அந்த கடைசி தாத்தா ஸ்டேஜை அடைஞ்சிடுச்சு. 5000 வருடம் ஆத்மாவுடைய வயது. இது 5000 வருட காலச்சக்கரம். முதல்ல ஆத்மா இந்த பூமிக்கு வரும்போது அதுதான் குழந்தை பருவம். அது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த உலகமே அப்போ குழந்தை மாதிரி இல்லையா. குழந்தை எல்லோருக்கும் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகமே எல்லோருக்கும் பிடித்ததாக இருந்தது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தாங்க எல்லோரும். அவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லவர்களாக இருந்தாங்க. எல்லோரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் காமம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா காமம்ன்ற விஷம் இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடக்கும், அது இல்லை நடக்கும் அங்கே. ஸோ அந்த மாதிரி பாலியல் குற்றமே நடக்காத, காமம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகத்தில் அழகாக இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். அங்கே அந்த பேராசையே இருக்காது. இவன் சொத்தை அபகரிக்கணும், அவன் சொத்தை அபகரிக்கணும், இந்த மாதிரி எண்ணமே இல்லாத இடத்துல தங்க மாட மாளிகை கட்டியிருந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ கட்டினா என்ன ஆகுறது அவன் நிலமை? ஸோ அந்த மாதிரி இருந்த ஆத்மா கொஞ்சமாக ஆத்மாவுக்கு வயசாகுது. முதல் 2500 வருடம் அவன் சுகத்தையே அனுபவிக்கிறான். வெவ்வேறு ஜென்மம் எடுத்தாலும் மனிதனாக தான் பிறக்கிறான். ஆனால் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பான். ஆனால் துக்கமே கிடையாது. அதனால தான் அந்த முதல் 2500 வருடத்தை சொர்க்கம்னு சொல்கிறோம். இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. ஒவ்வொரு மதத்தினரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறதுடைய உண்மையான அர்த்தம் பாரதத்தில் பிறக்கணும். இப்போ இருக்கிற பாரதம் இல்லை, சொர்க்கமாக இருந்த பாரதத்தில். அடுத்தது 2500 வருடம் கழித்து இந்த பூமி நரகமாக மாறுது. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனே பாருங்களேன், அவனுடைய பாதி ஆயுள் நாள் வரைக்கும் அவன் சந்தோஷமாக தானே இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் வருது. உடல் பிரச்சனையிலேருந்து உறவு பிரச்சனை, பண பிரச்சனை, எல்லா நம்பிக்கை துரோகம் எல்லாமே. அதே மாதிரி பாதி, அதாவது 2500 வருடம் கழித்து கொஞ்சமாக அவனுடைய மனதில் விஷம் கலக்க ஆரம்பிக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விஷம். இந்த விஷம் ஆணிடமும் இதே 5 விஷம் பெண்ணிடமும் உள்ள இணைந்தவன் தான் 10 தலை ராவணன். அவனுடைய ராஜ்யம் தான் அடுத்த 2500 வருடம். இதுக்கு நேரெதிரான ராஜ்யம்னால அதை ராமராஜ்யம்னு சொல்கிறோம், இதை ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம். அந்த ராவண ராஜ்யத்துடைய உச்சியில் நாம் இப்போ இருக்கிறோம். அதாவது இறுதி, அணைய போகிற தீபம் பிரகாசமாக எரியுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ராவண ராஜ்யம் அழிய போகுது. அந்த நேரத்தில் இருக்கிறோம். கடைசின்னு ஒரு வருடம் கடவுளே இந்த பூமிக்கு வரார். ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிறாரு, கலியுகம் அழிய போகுது. அதனால் இந்த கலியுகத்தில் பேரு, புகழ், பணம்னு தேடி நீங்கள் அலையிற எதுவுமே ஒர்த்து கிடையாது. அழியக்கூடிய செல்வத்தின் பின்னாடி, பேரு பின்னாடி, புகழ் பின்னாடி ஏன் போகிறீங்க? இல்லை, இன்றைக்கி நம்ம நல்லா பார்க்கலாம். இன்டர்நெட் காலத்தில் அப்படியே நல்லா ஃபேமஸ் ஆவாங்க, அடுத்த நாளே அவனுக்கு பேர் கெட்டு போயிடும். இல்லை, யார் புகழின் உச்சத்துக்கு போகிறாங்களோ அவங்க பயங்கர நிந்தனை, அவமானத்தையும் சந்திக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புகழ் தேவையா? என்ன நடக்குதுன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். அதாவது உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் பொட்டிக்கிற பழகம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் உடம்பு மூலமாக பண்ணுதுன்ற உணர்வு சொர்க்கத்தில் எல்லோருக்கும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை ஒரு ஒளிப்புள்ளியாகவே நினைப்பார்கள் எப்போவுமே. அதனால் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த உடலின் பக்கம் கவனம் போகாது. ஏன்? அது ஒர்த்து கிடையாது. எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் அது தற்காலிகமானது தான் இல்லையா? ஸோ அதேமாரி உலகியல் இன்பம் அதில் போய் மயங்காது. ஆனால் நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது அந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கும்.
ஆனால் 2500 வருடம் கழிச்சு வெளி உலக கவர்ச்சியில் புத்தி மயங்குது. அப்போ ஆத்மான்றதை மறக்கிறோம். அப்போ உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது. வெளியில் இருக்கிற ஆனந்தம் எல்லாமே உங்களை ஏமாற்றக்கூடியது. அதனால தான் அது பேரே சிற்றின்பம், அலைக்கழிக்கக்கூடியது. அதனால தான் அந்த பொன்மான் வேஷத்தில் வந்து ராமரை ஏமாத்தினதாக ஒரு பொன்மான் காட்டுறது எல்லாமே இந்த மாயை தான், வெளி உலக விஷயங்கள். ஸோ அதில் மயங்கி அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிறோம். அடுத்த 2500 வருஷம் அதான் ராவண ராஜ்யம். அதனால் உந்தப்பட்டு செய்கிற பாவத்தினால் அதற்கான தண்டனையாகத்தான் நம்மளுடைய அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், யுத்தங்கள், நம்பிக்கை துரோகங்கள், உறவுகளில் பிரச்சனை எல்லாத்தின் உச்சத்தில் வந்து நிற்கிறோம், துக்கத்தின் உச்சத்தில். இந்த நேரத்தில் எதையாவது அடையணும்னு நினைக்கிறது விஜய் அவர்கள் பாஷையில் ஒருத்தே கிடையாது. ஆனால் துக்கம், நீங்கள் எதையாவது அடைஞ்சிட்டா துக்கம் இல்லாமல் இருப்பீங்களா? விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார், துக்கம் இல்லாமல் இருக்கிறாரா? அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணுன்னு நினச்சார், எவ்வளோ பிரச்சனை இல்லையா? அதே மாதிரி தான் எதுவுமே. இப்போ ட்ரம்ப் வந்து உலகத்தின் நம்பர் 1 பதவி, அமெரிக்க அதிபர் பதவி, நிம்மதியாக இருக்கிறாரா? இருக்க முடியுமா அவரால்? இல்லையா? ஒரு கொலை பண்ணாலே இருக்க முடியாது, அங்கே ஒரு நாட்டையே அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த ஆட்சி வந்து குறிப்பிட்ட டைம் தான், அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? ஸோ 5 வருஷம் 4 வருஷம் பதவியே நிரந்தரம்னு நினச்சிக்கிட்டு ஒரு அரசியல்வாதி ஆடுறதும், இந்த கலியுகத்தின் இறுதியில் நாம் சொத்து, பேர், புகழ் அது பின்னாடி ஓடுறதும் ஒன்று தான். ஏன்னா இதுவும் அழியத்தான் போகுது. ஆனால் அழிவற்ற செல்வம் இங்கே தான் இருக்கும். அதை ஏன் அழிவற்ற செல்வம்னா, நீங்கள் ராஜ குடும்பத்தில் பிறக்கிறீங்கன்னா 180 வருடம் ஆயுள் உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கணுன்ற எண்ணமே அங்கே இருக்காது. அங்கே ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே வழி, நிறைய மதங்கள் இருக்காது வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், அவங்கள தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்தவர்களே நாம தான், நமக்கு ஞாபகப்படுத்த தான் கடவுள் வரார். இப்போ அங்கே போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி போக முடியும்? இந்த உயிர் இந்த உடலை விட்டு அங்கே போய் உடலை எடுக்கணும். அப்போ உடல் உட்பட அனைத்தையும் இங்கேருந்து நீங்கள் விட்டுட்டு தான் போகணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அனைத்தின் மீதுள்ள பற்றை விடுங்கன்றார். ஏன்னா உடலையே விட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது பற்று இருந்தால் பேயாவது நீங்கள் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய தண்டனை அஸ்வத்தாமனுக்கு கிடைக்கும். உடம்பே இல்லாமல் கடைசி வரைக்கும் அலைவேன்றாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே இங்கே இருக்கிற எதன் மீதும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. எப்படி சாத்தியம்? நீங்கள் போக போகிற அந்த சொர்க்கத்தையே நினைவு பண்ணிட்டு இருங்க. அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற இறைவனையே நினைவு பண்ணிட்டு இருங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளி வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் எப்படி வெல்றது, ஆத்மான்ற உணர்வுலே எப்படி நிலைச்சி இருக்கிறது அப்படிங்கிறத கடவுள் தினம் தினம் சொல்லிக் கொடுப்பார். மற்றபடி கடவுள் சொல்கிறார், இங்கே இருக்கிறதுல மிக உயர்ந்த அந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவியே உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா அது முள்ளு இருக்கை, முள்ளு சீட்டு. நிம்மதியாக இருக்க முடியுமா? உங்களுக்கு தங்க சிம்மாசனம் காத்துட்டு இருக்குது, தங்க யுகமான சொர்க்கத்தில். அதற்கு தகுதி அடையிறது தானே புத்திசாலித்தனம். அப்படி இருந்தவர்களை தான் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அது எவ்வளோ பெரியவங்களாக கூட இருக்கட்டும், காந்திக்கு கூட கோயிலாக கட்டுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் அவ்வளோ அமைதியான உலகம், அத்தனை பேரும் அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் நிரம்பி இருந்தார்கள். அந்த மாதிரி உலகத்தில் அங்கே ஒரே நாடு தான் இருக்கும் இல்லையா? இந்த நாட்டை அந்த பார்டர்லேருந்து பாதுகாக்கணும், அதுக்காக மிலிட்ரி சேர்க்கணும், எதுவும் கிடையாது. இங்கே டேக்ஸு காசு எல்லாமே உலகத்தில் ஃபுல்லாக டேக்ஸ் போடுறது எல்லாமே மிலிட்ரிக்கு தான் போகுது. ஏன்னா இன்னொருத்தன் அபகரிச்சிடுவானோன்ற ஒரு பயம். அங்கே அந்த மாதிரி பயமும் கிடையாது, டேக்ஸும் கிடையாது. ஏன்னா உங்களை விட பணக்காரனாக ராஜா இருப்பார், அவர் எதுக்கு உங்ககிட்ட காசு வாங்கணும்? அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். பாஸ்போர்ட்டு, விசா
கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், இந்த கடலில் இந்த வழியாக போனால் நாங்கள் சுட்டுடுவோம், இந்த பயம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போகிறதுக்காக இங்கே இருக்கிற எதை வேணாலும் நம்ம இழக்கலாம். இதை இழப்பதின் மூலமாகத்தான் அங்கே அனைத்தையும் அடைகிறோம். ஒன்றும் இல்லை, பற்ற மட்டும் விடணும். வேலை செய்கிறத விடுறதில்ல, வேலை செய்யுங்க. அன்னைக்கு சாப்பாட்டுக்கு தேவையில்லையா, அந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்கணுன்னு போய் அந்த நேரத்தை இறைவனை நினைக்கிறதும், இறைவனை நினைங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்கிற இந்த சேவையிலும் பயன்படுத்த ஆத்மாவுக்கு வருமானம் சேமிப்பாகும். ஏன்னா ஆத்மா தான் அழிவற்றது. அந்த வருமானம் உங்கள் கூடவே வரும். அடுத்த 2500 வருடத்துக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆக்சுவலாக 3/4 பங்கு சுகம்தான் இருக்கும். இது நரகமாகவே ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செய்வோம், ஆனால் தண்டனை கிடைக்காது. ஏன்னா அந்த பாவக்கூடம் நிரம்புறதுக்கு நரகத்திலே பாதி டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் கலியுகம் வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு துக்கம் வரும். அதுலேயும் இப்போ இந்த கடைசி ஓரிரு பிறவி தான் துக்கம் அதிகம். இப்போ இதிலேருந்து தப்பிச்சிடணும். இங்கே எதை தொட்டாலும் உங்களுக்கு துக்கம்தான். அதனால் இங்கே வைராக்கியம் இருக்கட்டும். இங்கே இருக்கிற எதுவுமே எனக்கு ஒர்த்து கிடையாது. சொர்க்கத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொர்க்கத்துக்கு போகிறேன். அதை தான் இயேசு சொல்கிறார். ராஜான்னதுக்காக தான் அவரை சிலுவையில் அரைஞ்சதான் அந்த கதையில் இருக்கும். அவர் சொல்கிறார், நான் இங்கத்துக்கு ராஜா இல்லை, பரலோகத்துக்கு ராஜா. ஸோ அது பக்கத்தில் வரப்போகுது. அதுக்கு முயற்சி பண்ணணும். இங்கே இருக்கிற எதுக்கும் முயற்சி பண்ணுறது ஒர்த்து கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இறைவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, அதாவது இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து, அவ்வளோதான். இறைவன் கொடுத்த ஞானத்தை மனதுக்குள்ளே சிந்தனை பண்ணணும். பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த காரியம் வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் இறைவன் நினைவை மறந்து பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் கவனம் கொடுக்குற அளவுக்கு அது ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.